வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம ஆத்திசூடியில் 25வது வாசகம் பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆத்திசூடினா இரண்டு சொற்கள் தான் இருக்கும் அதில்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த வாசகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அநேகமாக இந்த 2 சொற்களுமே சற்றே புதியதாக இருக்கும். இந்த வாசகமே கூட பரிச்சயம் இல்லாத ஒரு வாசகம் தான். இது என்ன சொல்லுது அப்படின்னா, அரவம் ஆட்டேல் அப்படிங்கிறது தான் அந்த வாசகம். அரவம் ஆட்டேல். இந்த வாசகத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, விலங்குகள் பிராணிகள் ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவ்வை மூதாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதில் இந்த அரவ மாட்டில் என்ன அப்படிங்கிறது முதல்ல அந்த அர்த்தம் பார்த்துருவோம். ஏன்னா இதெல்லாம் இப்போ பழக்கத்தில் இல்லாத சொல்லாக இருக்குங்கிறதுனால தான். ஆட்டில்ங்கிறது ஏறக்குறைய அதே பொருளை தான் இன்னமும் இருக்குது. ஆனால் அந்த அரவம் அப்படிங்கிறது பாம்பு, அதுதான் அரவம்ங்கிறது, வேற ஒன்றுமே இல்லை. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அல்லது சில 10 ஆண்டுகள் முன்பு கூட இது பழக்கத்தில் இருந்தது. நம்ம பழக்கத்தில் இருந்த ஒரு சொல் தான் அரவம் அப்படின்னா பாம்பு. இப்போ அரவம் ஆட்டேல் அப்படின்னா பாம்புகளுடன் விளையாடாதீர்கள், அதுதான் இந்த சொல்லுடைய பொருள். இந்த வாசகம் அதுதான் சொல்லுது, அரவம் ஆட்டேல் பாம்புகளுடன் விளையாடாதீர்கள். இது என்ன, இப்படி ஒரு வாசகம் ஏன் வரணும் ஆத்திசூடியில் அப்படிங்கிற போது தான் நமக்கு பல விஷயங்கள் நினைவுக்கு வருது. ஏன்னா நம்முடைய கடந்த கால வரலாறு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட இந்தியா அப்படின்னாலே உலக நாடுகளில் அது பாம்பாட்டிகளின் தேசம் அப்படி தான் சொல்லுவாங்க. பல இடங்கள்ல அப்படிதான். அது ஒன்றும் ஒரு பெருமைப்படத்தக்க விஷயத்தில் சொல்கிறது இல்லை. இந்த நாட்டை பற்றி மிகவும் ஏளனமாக பேசக்கூடியவர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அது ஒரு பாம்பாட்டிகளின் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா 3-4 விஷயங்களை பொதுவாக இந்த தேசத்தை கூட சேர்த்து கற்பனையாக சொல்லப்பட்ட வாக்கியங்கள் தான். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியா அப்படின்னா வறுமை, இந்தியான நோய், இந்தியான சுகாதாரமின்மை, இந்தியான பாம்பாட்டிகளின் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதற்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு கடுமையான வாசகம்னு இதை நம்ம சொல்லலாம். அரவம் ஆட்டேல், தவிர பாம்புகளும் விளையாடாதீர்கள். இது என்ன செய்தி, ஏன் இது சொல்லணும் அப்படின்னா 2 காரணங்களுக்காக சொல்லப்பட்டது. ஏன்னா அது ஆபத்தான ஒரு விஷயம், அதனால இது பண்ணாதீங்க. இது குழந்தைகளுக்கு சொல்லும்போது அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு செய்தியே இல்லை. ஏன்னா பாம்புகளும் விளையாடாதீர்கள் அப்படின்னா எதெல்லாம் ஆபத்தானதோ அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அரவம் ஆட்டேல் சொல்லதா வச்சுக்கலாம். எந்தெந்த விளையாட்டுகளும் ஆபத்தானது, எதெல்லாம் இந்த வயதுக்கு ஒவ்வாதது அதெல்லாம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக சொல்கிற மாதிரி இந்த அரவம் ஆட்டேல் அப்படின்னா பாம்புகளும் விளையாடாதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அத்துடன் அது முடிந்து போகிற ஒரு வாசகமாக இது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்தினுடைய சிறப்பம்சம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்புகளுடன் விளையாடாதீர்கள் அப்படிங்கிற பொழுது குறிப்பாக சொல்லக்கூடிய வாசகம், குறிப்பாக சொல்லக்கூடிய பொருள், குழந்தைகளுக்கு எதெல்லாம் ஆபத்தை விளைவிக்குமோ அதெல்லாம் செய்யாதீர்கள், ஆபத்தான காரியங்களில் இறங்காதீர்கள், ஆபத்தான விளையாட்டுகளை மேற்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது தான். இதுவே இன்றைக்கி தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா பல சமயங்களில் நம்ம பார்த்துருக்கோம், தொலைக்காட்சியில் வரக்கூடிய பல விபரீதமான விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு அதே மாதிரியே செய்யணும்னு ஆசைப்பட்டு பல சிறுவர்கள் மாண்டு போனதை நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் குறிப்பாக மேலை நாடுகளில் 7வது மாடியிலேருந்து குதிக்கிறது, 12வது மாடியிலேருந்து குதிக்கிறது, சூப்பர்மேன் மாதிரி தானும் பிஹேவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருகிற போது சின்னதாக ஒரே ஒரு வரி மட்டும் கீழே போட்டிருப்பாங்க, தயவுசெய்து யாரும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுறது அப்படிலாம் போடுறாங்க. ஆனால் அது கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் இவங்க செய்யக்கூடிய அந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் பிரம்மாண்டமாக அந்த திரை முழுக்க இருக்கும். அதை தான் சிறுவர்களை ஈர்க்கும். அதை பார்த்துட்டு அப்படியே பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, 2-3 நாட்களுக்கு முன்பு கூட மிகப்பெரிய அளவில் ஒரு செய்தி அடிபட்டது. என்ன அப்படின்னா, இந்த வீடியோ கேம்ஸ் பார்த்துக்கிட்டே தெருவில் நடந்து போகிறது, ஆபத்தில் மாட்டிக்கிறது, விபத்தில் மாட்டிக்கிறது, உயிரிழந்து போகிறதுலாம் பார்க்குறோம். இதெல்லாமே விஷமத்தனமான ஆபத்தான விளையாட்டுகள். இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, காலமாக அந்த விளையாட்டுடைய வடிவம் மாறி இருக்கலாமே தவிர அந்த விளையாட்டு தரக்கூடிய அந்த ஆபத்துகள் மாறவே இல்லை. அதனால பாம்புகளும் விளையாடாதீர்கள் என்று சொல்வது எதுக்காக அப்படின்னா, விஷமத்தனமான விளையாட்டுகளில் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம். இதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறோம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, பாம்புகளை ஒரு விளையாட்டு பொருளாக பார்க்காதீர்கள். இதுதான் எந்த ஒரு உலக இலக்கியமும் சொல்லாத முதல் செய்தி. இது ஔவையார் தான் சொல்கிறாங்க எடுத்த உடனே. இது முன்னாடி யாருமே சொல்லலை. ஏன்னா பல முறை நம்ம பார்த்துருக்கோம், சர்க்கஸுக்கு போகும்போது ஒரு முக்காலியில் ஒரு யானை உட்காந்துருக்கோம், இல்லைன்னா ஒரு 3 சக்கர சின்ன சைக்கிளை ஒரு யானை விட்டுட்டு போகும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சிறுவராக இருக்கும்போது பார்த்துருக்கோம். இதெல்லாம் இப்போது உலக அளவிலே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு விட்டது.
முற்றிலுமாக தடை செஞ்சிட்டாங்க. அது இல்லாமல் திரைப்படங்களில் கூட இப்போதெல்லாம் எந்த ஒரு விலங்கும் இங்கே பாதிக்கப்படவில்லை, அது துன்புறுத்தப்படவில்லைன்னு முதல்ல ஒரு வாசகம் போட்டு தான் சினிமாவே தொடங்குது. அப்படின்னு என்ன வருது அப்படின்னா, பிராணிகளுடைய உரிமை, விலங்குகளுடைய உரிமை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவை முதட்டி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க, பாம்புகளும் விளையாடாதீர்கள், ஏன்னா அது உங்களுக்கான ஒரு விளையாட்டு பொருள் இல்லை, விளையாடுற ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம். ஆனால் பல சமயம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, சாதாரணமாக கடைத்தெருவில், சந்தைகளில், மக்கள் கூடுற இடங்கள்ல இதெல்லாம் இந்தியாவில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு விளையாட்டு என்னென்னா, பாம்பையும் கீரையும் மோத விடுறது. சும்மா சொல்லுவாங்கல்ல, நடக்கிறதே இல்லை. இதெல்லாம் தொடர்ந்து இந்தியாவில் இருந்துகிட்டே இருந்தது. ஆக அது யானையாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், அந்தந்த உயிரினத்துக்கு அதற்கென்று ஒரு உரிமை இருக்கு. அதோட இயல்பாக தான் இருக்கணும். அதை மாற்றி நமக்கே தெரியும் எப்படி பாம்பு செயல்படுத்துகிறாங்க, நமக்கு தெரியும். அதுக்கான உரிமைகள்லாம் பறித்து விட்டு அடிப்படை சட்டத்திட்டங்கள்லாம் மீறி தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷப்பாம்பாக இருந்தாலுமே அதனுடைய விஷங்கிறது எப்படி வரும்னா, அது பாம்பு கொத்துகிற போது தான் வரும். அதனால விஷப்பல்லை எடுத்து விட்டு அதன் பிறகுதான் பாம்போட விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அது இயல்பாக இருக்க வேண்டிய அதனுடைய வாழ்க்கையை நாம பறித்துக் கொள்கிறோம், உரிமையை நம்ம பறித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் கூடவே கூடாது. அது பிராணியாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், ஊர்வனவாக இருக்கட்டும், பரப்பனவாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் அதற்கென்று தானாக சொந்தமாக வாழக்கூடிய உரிமை இருக்கு இல்லையா, அதெல்லாம் பறித்து விட்டு தயவுசெய்து விளையாட்டு பொருளாக எடுத்துக்கொண்டு விட வேண்டாம். அப்படிங்கிறது தான் மீன் தொட்டியில வளர்க்கக்கூடிய மீன்களில் இருந்து, கூண்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய பறவைகளில் இருந்து, நாம் விளையாட்டு பொருளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பிராணிகளிலிருந்து, ஊர்வனவிலிருந்து, பாம்புகளிலிருந்து, அத்தனைக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அதற்கென்று உரிமை இருக்கிறது. அந்த உரிமையுடன் அதனை வாழ விடுவதுதான் தனி மனிதனுக்கான மிகச்சிறந்த பண்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.